உங்கள் குறிக்கோளை நீங்கள் அடையிறதுக்கு கடினமாக உழைச்சா மட்டும் போதாதுங்க, கான்சன்ட்ரேஷனோட உழைக்கணும். அட நீங்கள் வேற, அது தானேங்க பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கான கதை தான். ஏன்னா இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு கதையாக சொல்லித்தர போகிறேன். ஒரு ஊரில் தர்மதாட்சன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் ரொம்ப வீரம் மிகுந்த அரசர், வேட்டையாடுறதுல ஆர்வம் மிகுந்த அரசர். எப்பவுமே நேரம் கிடைக்கும் போது தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் வேட்டைக்கு போகிறது வழக்கம். அந்த மாதிரி அந்த முறை வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்த சமயத்தில் அவர் ரொம்பவே படபடப்பாக இருந்தார். உடனடியாக தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, நம்ம வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகிற குதிரைகளுக்கெல்லாம் சிறப்பான பயிற்சி ஒன்றை கொடுத்தாகணும். அதனால் நீங்கள் நாடு முழுசும் தேடி சிறந்த குதிரை பயிற்சியாளர் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அமைச்சருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, நம்ம லாயத்தில் இருக்கிற எல்லா குதிரைக்கும் நல்லா பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கே, அதுவும் வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகிற குதிரைக்கு ரொம்பவே சிறப்பான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கே, ஆனாலும் அரசருக்கு எதுக்கு இப்போ திடீர்னு ஒரு பயிற்சியாளர் தேவைப்படுறாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அரசர்கிட்ட அதை கேள்வியாகவும் கேட்குறாரு. அரசரே, நம்ம லாயத்தில் இருக்கிற குதிரைகளுக்கு தான் ஏற்கனவே வேட்டைக்காக பயிற்சி கொடுத்துருக்கோமே அப்படின்னு. அதுக்கு உடனே அரசர் சொல்கிறாரு, அமைச்சரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் இந்த வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு கையை காலை ஆட்டுறது, திடீர்னு தலையை ஆட்டுறதுன்னு இது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கே, அந்த மாதிரி ஆட்டாமல் இருக்கிற அளவுக்கு அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு தான் நான் உங்களை பயிற்சியாளரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அமைச்சருக்கு இப்போவும் புரியலை. ஏன்னா ஒரு குதிரை கையை காலை ஆட்டுறது அப்படிங்கிறது இயற்கை தான். ஏதாவது பூச்சியோ எறும்போ ஏதாவது காதில் போச்சுன்னா கூட அந்த குதிரை தலையை வேகமாக தான் ஆட்டும். இப்படி இருக்கும்போது ஒரு குதிரையை இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு சந்தேகம். அப்படியே பயிற்சி கொடுத்தாலும் அந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு ரொம்ப நாட்களும் ஆகும். இப்படி இருக்கும்போது இந்த அரசர் எதனால் இதை ரொம்ப நிர்பந்தப்படுத்துகிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, எதனால் அரசரே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அரசர்கிட்ட கேட்குறாரு. அந்த சமயத்தில் தான் அரசர் அந்த முறை காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தப்போ என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறதையே சொல்கிறார். அந்த முறை என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல இந்த அரசர் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போயிருந்தார். நல்லா நடு காட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் கண்ணில் ஒரு சிங்கம் பட்டுச்சு. சிங்கம் ரொம்ப தொலைதூரத்தில் இருந்தது. ஆனால் அரசர் ரொம்ப துல்லியமாக அந்த சிங்கத்தை குறி பார்த்துட்டார். அம்போட குறி இப்போ அப்படியே சிங்கத்து மேலே தான் இருக்குது. ஒரு 2 நொடி தான் அம்பு புறப்பட்டுரும், சிங்கம் குறியில் தப்பவே தப்பாது. இப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு என்ன ஆகுது, இந்த அரசர் கூட்டிகிட்டு போயிருந்தார்ல வீரர்கள், அந்த வீரர்களில் ஒரு வீரனுடைய குதிரை ஒன்று வேகமாக தன்னுடைய தலையை ஆட்டிடுது. அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, கழுத்தில் வேற ஒரு மணியை கட்டி வச்சிருந்ததா, அது ஆடவும் அந்த மணியும் ஆட பயங்கரமான ஒரு சத்தம் எழும்பிருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு சிங்கம் உஷாராயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசரையும் இவருடைய வீரர்களையுமே தாக்குறதுக்கும் வந்துருச்சு. ஆனால் அரசர் எப்படியோ தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு தான் கூட வந்தவங்களையும் காப்பாற்றிட்டாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிருந்ததுன்னா என்ன ஆகியிருக்கோ யோசிச்சு பாருங்க. அங்கே போனவங்க யாருமே திரும்பி உயிரோடவே வந்திருக்க மாட்டாங்க. அதனால அரசர் அந்த முறை வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் என்ன முடிவு பண்ணுறாரு, வேட்டைக்கு கூட்டிட்டு போகிற குதிரைகள் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்கணும். அந்த குதிரைகள் எதுவுமே சுற்றி என்ன நடந்தாலும் தன்னோட தலையையோ கையையோ காலையோ ஆட்டவே கூடாது அப்படின்னு. அதுக்காக தான் அமைச்சரை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி சிறந்த பயிற்சியாளர் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். இப்போ இது எல்லாத்தையும் அரசர் சொல்லி முடிக்கவும் அமைச்சருக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி சிரிப்பு தான் வந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அரசர்கிட்ட சொன்னார், அரசரே, சரிதான், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குதிரைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தே ஆகணும். நானும் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு சிறந்த பயிற்சியாளரை கொண்டு வந்தே ஆகணும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி வேட்டைக்கு கூட்டிட்டு போகிற குதிரையோட கழுத்தில் யாரோ ஒருத்தர் மணியை கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த புத்திசாலி யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு. அப்போதான் அரசருக்கே என்ன தவறு அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆமாங்க, அது என்ன பூம் பூம் மாடா,
கழுத்துல எல்லாம் மணியை கட்டி வைக்கிறதுக்கு. வேட்டைக்கு போற குதிரை இல்லையா, அது கழுத்துல போய் மணியை கட்டி வச்சுட்டு மணியை கட்டினது தப்பு இல்ல, குதிரை அசைஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியே இந்த கதையை உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். இந்த கதையில வந்த அந்த குதிரை தாங்க நீங்க. அந்த குதிரை கழுத்துல கட்டப்பட்ட மணி உங்க கவனத்தை எதெல்லாம் சிதறடிக்குதோ அது எல்லாம். எப்படி குதிரைய வேட்டைக்கு கூட்டிட்டு போகும்போது அது கழுத்துல மணியை கட்டி கூட்டிட்டு போக கூடாதோ, அத மாதிரி நீங்க உங்க குறிக்கோளை அடையிறதுக்காக முழு மூச்சோட முயற்சி செய்துட்டு இருக்கும் போது உங்க கவனத்தை திசை திருப்புற காரணிகளை உங்க பக்கத்துல வச்சுக்க கூடாது. ஒருவேளை ஒட்டு மொத்தமா உங்களால அதை தள்ளி வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புற அந்த குட்டி டைம் ஃப்ரேம்ல ஒரு மணி நேரமோ ஒரு 1.5 மணி நேரமோ மட்டுமாவது அதை தள்ளி வச்சுக்கோங்க. அந்த குட்டி டைம் ஃப்ரேமை உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபிஷியண்டா, அவ்வளோ கவன குவிப்போட பயன்படுத்திக்கோங்க. கவன சிதறலை கையாளுறதுக்கான முதல் படிநிலையே எது உங்க கவனத்தை சிதறடிக்குதோ அதை உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான்.